கரூரில் இளைஞரின் இன்ஸ்டாகிராம் பதிவால் ஆத்திரமடைந்த ஒரு கும்பல் அவரை துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்து புதைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் தெற்கு காந்தி கிராமம் கம்பன் தெரு பகுதியைச் சேர்ந்த 20 வயதான ஜீவா திருப்பூரில் பணியாற்றி வந்த நிலையில் விடுமுறைக்காக ஊருக்கு வந்தவர் திடீரென மாயமானார். கடந்த 22ஆம் தேதி மகனை காணவில்லை என ஜீவாவின் தாய் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் வடக்கு காந்தி கிராமம் EB காலனியைச் சேர்ந்த 9 இளைஞர்களை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அவர்களில் சசிகுமார் என்பவருக்கும் ஜீவாவுக்கும் முன்விரோதம் இருந்ததாகவும் சசிகுமாரின் தலையை சிதைத்து விடுவேன் என்று ஜீவா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டதால் ஆத்திரமடைந்த சசிகுமார் தனது கூட்டாளிகளை சேர்த்துக் கொண்டு ஊருக்கு வந்த ஜீவாவை பிடித்து சென்று அடித்து கொலை செய்ததாகவும் கூறப்படுகிறது. பிடிபட்டவர்களில் இருவர் அடையாளம் காட்டியதை அடுத்து சிட்கோ அருகே முட்புதரில் புதைக்கப்பட்ட ஜீவாவின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. மகன் கொலை செய்யப்பட்டதை அறிந்து அவரது தாய் கதறி எழுந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. கை, கால்கள், உடல் என ஜீவாவின் சடலம் 6 துண்டுகளாக வெட்டப்பட்டிருந்ததால் அரசு மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு சம்பவ இடத்திலேயே உடற்கூறாய்வு நடைபெற்றது. இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தமிழ்நாடு கொலை மாநிலமாக மாறியிருப்பது வேதனை அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவின் தந்தை கடந்த செவ்வாய்க்கிழமையன்று இயற்கை எய்தினார். இந்த நிலையில் கடம்பூருக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி கடம்பூர் ராஜுவின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து திமுக நடத்தி வரும் போராட்டம் ஓர் அரசியல் நாடகம் என்றும் விமர்சித்தார். தமிழகம் கொலை மாநிலமாக மாறியுள்ளது வேதனை அளிக்கின்றது. கசாப்பு கடையில் ஆடுகளை வெட்டுவதைப் போல மனிதர்களை வெட்டுகின்ற நிலை மாற வேண்டும். இது தமிழகத்திற்கு பெரும் ஆபத்தாக விளைகின்றது. எந்த மத்தியில எந்த அரசாங்கம் இருந்தாலும் நாம கேட்ட நிதியை கொடுத்தது கிடையாது. இன்றைக்கு அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறது. சேலம் மாவட்டம் தலைவாசு கூட்டு ரோட்டில் 1000 கோடியில் பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா நாங்கள் கட்டி முடிச்சிருக்கிறோம். கட்டி முடிக்கப்பட்டு 3 ஆண்டு காலம் ஆகுது, இன்னும் திறக்காத பூட்டி வச்சிருக்கிறாங்க. போதை புழக்கத்தை திமுக அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார். மத்திய அமைச்சர் குமாரசாமி செய்தியாளர்களை சந்தித்த போது திடீரென்று அவர் மூக்கிலிருந்து ரத்தம் வழிந்ததால் பரபரப்பு நிலவியது. மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, எடியூரப்பா ஆகியோருடன் குமாரசாமி செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டார். அப்போது பேசிக் கொண்டிருந்த போது திடீரென்று அவரது மூக்கிலிருந்து ரத்தம் வடிய தொடங்கியது. இதையடுத்து குமாரசாமியை அவரது மகன் நிகில் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். குமாரசாமிக்கு ஏற்கனவே இதய பாதிப்பு இருப்பதாகவும் அவருக்கு 3 முறை இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சர்வதேச அரசியல் கல்வி கற்பதற்காக லண்டன் செல்லவிருக்கும் பாஜக தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை அதற்கு முன்னதாக ஆகஸ்ட் 11ஆம் தேதி கட்சி மாவட்ட தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். பாஜக தமிழ்நாடு தலைவராக அண்ணாமலை பதவியேற்று 3 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அவரது பதவி நீட்டிப்பு குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என கூறப்படுகிறது. இதனிடையே லண்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அரசியல் குறித்த கல்வியை பயில அண்ணாமலை திட்டமிட்டுள்ளார். செப்டம்பர் 2ஆம் தேதி தொடங்கும் இந்த 13 வார படிப்புக்காக ஆகஸ்ட் மாதம் இறுதி வாரத்தில் அவர் லண்டனுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். இந்நிலையில் தமிழ்நாடு பாஜக மாவட்ட தலைவர்கள் கூட்டம் ஆகஸ்ட் 11ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் மாதத்தில் கட்சி நிர்வாகிகள் மாற்றம் தொடர்பான பணிகளை மாவட்ட தலைவர்கள் தொடங்க வேண்டும் என்றும் கட்சியில் சிறப்பாக செயல்பட்டவர்கள் இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் குறித்து இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக தலைமையில் கூட்டணி அமைக்கும் பணிகளை ஒன்றிணைப்பது குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என கூறப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி பெரம்பூரில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, திருவேங்கடம் உட்பட 18 பேர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டனர். இதில் திருவேங்கடம் போலீசாரால் என்கவுண்டரில் கொல்லப்பட்டார். தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த விஜயகுமார், முகிலன் மற்றும் விக்னேஷ் என்ற அப்பு ஆகிய மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். பின்னர் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். இதன் மூலம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரை கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 21ஆக உயர்ந்துள்ளது. தருமபுரியில் சகோதரியின் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரியாணி கடை மாஸ்டரை இளம் பெண்ணின் சகோதரர்கள் படுகொலை செய்த வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள இலக்கியம்பட்டியில் கடந்த 6ஆம் தேதி புதிதாக பிரியாணி கடை திறக்கப்பட்டது. அதில் 25 வயதான முகமது ஆசிப் என்பவர் கிரில் மாஸ்டராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் உணவகத்திற்குள் வாடிக்கையாளர்கள் போன்று நுழைந்த 4 பேர் கொண்ட கும்பல் முகமது ஆசிஃபை ஓட விரட்டி கத்தியால் குத்தி கொலை செய்தது. காவல்துறை விசாரணையில் சேலத்தைச் சேர்ந்த பெண் சித்த மருத்துவர் ஒருவரை ஆசிப் காதலித்து வந்ததாகவும் இதற்கு பெண்ணின் குடும்பத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பெண்ணின் இரட்டை சகோதரர்கள் உட்பட 4 பேர் ஆசிப்பை வெட்டி கொன்றது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் ஜனரஞ்சன், ஜன அம்சபிரியன், கௌதம் மற்றும் பரிதி வளவன் ஆகிய 4 பேரையும் தனிப்படை காவலர்கள் கைது செய்தனர். வேலூர் மாவட்டத்தில் மின் இணைப்பு வழங்க மின்வாரிய செயற்பொறியாளர் லஞ்சம் கேட்ட ஆடியோ வெளியாகியுள்ளது. காட்பாடியில் செயல்பட்டு வரும் மின்வாரியத்தின் மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் மற்றும் தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் MRT பிரிவில் செயற்பொறியாளராக பணிபுரிந்து வருபவர் ரவிச்சந்திரன். இவர் புதிதாக மின் இணைப்புக்கு ஒப்புதல் அளிக்க விண்ணப்பதாரர்களிடம் லஞ்சம் பெறுவதாக குற்றச்சாட்டுகள் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பணப்பாக்கத்தில் உள்ள கல்குவாரிக்கு புதிய மின் இணைப்பு வழங்குவதற்கு 30,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட ஆடியோ வெளியாகியுள்ளது. மின்வாரியத்தில் ஒப்பந்த அடிப்படையில் நிறுவனங்களுக்கு மின் இணைப்பு வழங்கும் உயர் மின்னழுத்த ஒப்பந்ததாரரான வாசுதேவன் என்பவரிடம் லஞ்சம் குறித்து பேசுவது பதிவாகியுள்ளது. அதுதான் அந்த லோடு அப்லோட் பண்ணல. சரியா, நீ பேசணும்ல? ஆமா சார். ஹலோ, கேக்குது சார். 30 ரூபாய் அனுப்பிச்சு விட்டுருப்பா. 30 ரூபாயா சார்? 30 ரூபாய் கொடுத்துரு. ஆமா, இல்ல 3 வந்துச்சுங்களா சார்? வந்துச்சுப்பா. முதற்கட்டமாக ஜிபே மூலம் 3,000 ரூபாய் பெற்றதும் மீதமுள்ள தொகையை வழங்க கோரியதும் ஒப்புக்கொண்ட நிலையில் லஞ்ச விவகாரம் மின்வாரியத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலையில் காரில் கடத்தப்பட்ட நகைக்கடை அதிபரின் மகன்களை மீட்ட காவல்துறையினர் கடத்தல் கும்பலை கைது செய்து 10 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை நகரில் உள்ள அசலியம்மன் கோயில் தெருவில் இயங்கி வருகிறது ஜெயின் ஜுவல்லரி. இந்த நகைக்கடையின் உரிமையாளரான நரேந்திரகுமாரின் மகன்களான ஜிதேஷ் மற்றும் ஹரிகந்த் ஆகியோரை ஒரு கும்பல் காரில் கடத்தி சென்றது. மேலும் நரேந்திரகுமாரிடம் 70 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டியது. முதற்கட்டமாக 10 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்ட கும்பல் மேலும் 60 லட்சம் ரூபாய் கேட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறையினர் கடத்தல் கும்பலை கைது செய்து இருவரையும் மீட்டனர். கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 4 பேரை கைது செய்ததோடு கார் மற்றும் 10 லட்சம் ரூபாயையும் பறிமுதல் செய்தனர். விசாரணையில் நகைக்கடை தொழில் போட்டியில் ஹன்ஸ்ராஜ் என்ற நகைக்கடை அதிபர் இந்த கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளியில் பயின்ற மாணவ மாணவி இருவர் ஃபேஷன் டெக்னாலஜி எனப்படும் தேசிய உடையலங்கார தொழில்நுட்ப கல்லூரியில் சேர்வதற்கான நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையைச் சேர்ந்த மாணவி பழனியம்மாள், மாணவர் தவமணி ஆகியோர் மணியார்பாளையம் உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளியில் பயின்றனர். பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பத்தைச் சேர்ந்த இவர்கள் தேசிய உடையலங்கார தொழில்நுட்ப கல்லூரியில் சேர்வதற்கான நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பித்து வெற்றியும் பெற்றனர். இதனால் தனது குடும்பத்தினர் மிகவும் மகிழ்ச்சியடைந்துள்ளதாக நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் மாணவி பழனியம்மாள்.
நான் தான் எங்கள் வீட்டில் முதல் பட்டதாரியே படிக்க போகிறேன். எங்கள் வீட்டில் எனக்கு அப்போ நான் தான் ஃபஸ்ட்டு காலேஜ் போக போகிறேன். அதனால் எங்கள் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ரொம்ப அவங்க ஏழப்பட்ட குடும்பம் நாங்களாம். எங்கள் வீட்டில் விவசாயம் தான் செய்கிறாங்க. உயர்கல்வியில் என்ன பயில வேண்டும் என்ற ஆலோசனையை தாவரவியல் ஆசிரியர் தான் வழங்கியதாகவும், நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற மற்ற ஆசிரியர்களும் உறுதுணையாக இருந்தனர் என்றும் மாணவர் தவமணி தெரிவித்துள்ளார். நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜியில் எனக்கு கிடச்சிருக்கு. தரமணி சென்னையில் இருக்குது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எங்கள் பாட்னி சார் தான் அதுக்கு மோட்டிவேஷன் பண்ணார். எங்கள் பாட்னி சார் இல்லைன்னா எனக்கு இல்லவே இல்லை. பாட்னி சாரும் மற்ற ஆசிரியருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மாணவன் மாணவி ஆகியோர் தேசிய உடையலங்கார தொழில்நுட்ப கல்லூரியின் நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று அசத்தியுள்ளனர். விஜய் அழைத்தால் அவரது தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் இணைவேன் என்று திரைப்பட இயக்குனர் அமீர் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சீமான், விஜய் ஆகியோருடன் இணைந்து பணியாற்ற தயார் என்றும் கூறினார். நம்ம வாழ்த்து சொல்லிட்டோம். அவர் என்னை கூப்பிட்டாருன்னா போறேன். அவங்க 2 பேருமே இணைஞ்சு செயல்பட போறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன, ரொம்ப சந்தோஷம் தானே. கண்டிப்பா இருக்கும். பாசிசத்திற்கும் ஆரியத்திற்கும் எதிரான கொள்கை கொண்டுள்ள அனைவரும் திராவிட அரசியல் செய்பவர்கள்தான் என்றும் அமீர் விளக்கம் அளித்தார். நம்ம மண் சார்ந்து நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கு. அதனால் எல்லோருமே திராவிடர்கள் தான், திராவிட சிந்தனையோட உள்ளவர்கள் தான். யார் இங்கே பாசிசத்துக்கு எதிரான அரசியல் யாரெல்லாம் செய்கிறார்களோ அது திராவிட அரசியல் தான். இதுக்கு பெயர் மாற்றமாக தமிழ் தேசியம் சொல்லலாம், வேறு ஏதாவது சொல்லலாமே தவிர பாசிசத்துக்கும் ஆரியத்துக்கும் எதிராக செய்யக்கூடிய அரசியல் திராவிட அரசியல் தான். அது அந்த திராவிடம்ன்ற பேர் உள்ள கட்சி செஞ்சாதான் இல்லை, அது இல்லாத கட்சிகளுக்கும் அதுதான் அடையாளம் நான் நினைக்கிறேன். பிற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாகத்தான் உள்ளது என்றும் அமீர் தெரிவித்தார். வெள்ளத்தின் ஆற்றலை குறைத்து மதிப்பிட்ட இருவர் பாலத்தை கடக்க முயன்றபோது அவர்களது பைக் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட காட்சிதான் இது. மத்திய பிரதேச மாநிலம் சிந்த்வாரா அருகே அண்மையில் கனமழை கொட்டியது. தரைப்பாலம் ஒன்றை மூழ்கடிக்கும் அளவுக்கு மழை வெள்ளம் சென்றது. வெள்ளத்தை பொருட்படுத்தாமல் பைக்கில் சென்ற இருவர் ஒரு கட்டத்தில் தண்ணீரின் வேகத்தில் தாக்குப்பிடிக்க முடியாமல் விழுந்தனர். பாலத்தில் ஒருவர் குதித்து தப்பிவிட்ட நிலையில் பைக் ஓட்டிய நபரை வெள்ளம் பைக்குடன் எடுத்துச் சென்றது. இந்த சம்பவத்தில் பைக்கை மீட்க முடியவில்லை. ஆனால் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நபர் சிறிது தூரத்தில் உள்ளூர் மக்கள் உதவியுடன் மீட்கப்பட்டார். ஆசிய கோப்பை மகளிர் T20 கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி இலங்கையிடம் தோல்வியடைந்தது. இலங்கையின் தம்புலாவில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற இந்திய கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் பேட்டிங்கை தேர்வு செய்தார். தொடக்க வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா 60 ரன்களும், ரிச்சா கோஷ் 30 ரன்களும் சேர்க்க இந்திய அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 165 ரன்கள் சேர்த்தது. தொடர்ந்து விளையாடிய இலங்கை அணி அதிரடியாக ரன் சேர்த்தது. தொடக்க வீராங்கனை சமாரி அட்டப்பட்டு 43 பந்துகளில் 61 ரன்கள் விளாசினார். அடுத்து வந்த ஹர்ஷிதா 51 பந்துகளில் 69 ரன்கள் குவித்து கடைசி வரை அவுட் ஆகாமல் இருந்தார். இலங்கை அணி 18.4 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 167 ரன்கள் எடுத்து பலம் வாய்ந்த இந்திய அணியை வீழ்த்தி ஆசிய கோப்பையை வசப்படுத்தியது.